வணக்கம். அனைவரும் ஆன்மா சுகத்தோடு இன்பெற்றிருங்கள். இனிய இதய வணக்கம். இதயம் கலந்த ஒரு அன்பான ஒரு பதிவை இது முக்கியமானது. சில பேர் சொல்கிறாங்க, பேச்சை கவனி, மூச்சை கவனி, அதை கவனி, இதை கவனின்னு உங்களை ரொம்ப குழப்புறாங்க. எதையும் கவனிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்குள்ள இருங்க. இன்பமும் வரும், துன்பமும் வரும், அனைத்துமே வரும், எல்லாம் வரும், எல்லாம் கடந்து செல்லும். நீங்கள் எதையாச்சும் ஒன்று நோக்கி கவனித்தால்தான் உங்களுக்கு சிக்கல். அதிலேயே நின்றுட்டு பட்டம் அடிச்சிடும். அதனால் எதையும் கவனிக்க வேண்டாம். நிறையா மனதை சுற்றி விடக்கூடிய நிகழ்வுகளை சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வேண்டியதில்லை. எதையும் நோக்க வேண்டியதில்லை. மனசையும் நோக்க வேண்டியதில்லை, மூச்சையும் நோக்க வேண்டியதில்லை, பேச்சையும் நோக்க வேண்டியதில்லை, எதையும் நோக்க வேண்டாம். எல்லாத்தையும் அவுத்து விட்டுருங்க. இதமாக இருங்கள். அது நிச்சயமாக இறை உங்களை கை கொடுக்கும். நீங்கள் பாட்டில் கிடைத்ததை, இறைவன் கொடுப்பதை சாப்பிடுங்கள், நல்லதை சாப்பிடுங்கள். அது கசப்பாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, புளிப்பாக இருந்தாலும் சரி, அன்றன்றைக்கு இறைவன் கொடுக்கும் உணவுகளை இறை ஐக்கியத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் உற்று நோக்க வேண்டியதில்லை. மூச்சையும் சரி, பேச்சையும் சரி, பிற கருத்தையும் சரி, நீங்கள் உற்று நோக்கிட்டாலே உங்களுக்கு வட்டம் அடிச்சிடும். அது விளைவு தான். அது சுற்றிடும், சுழன்றும். அவுத்து விட்டுருங்க, ஃப்ரீயாக இருங்க. இல்லை ஒன்றுமே இல்லை. சும்மா எனத்தையாச்சும் பெருசாக பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் அழைக்கும். இது ஒன்றுமே இல்லை. இது ஒரு சூட்சமம். நீங்களாக ஒரு இறை நினைப்போடு இருந்தாலே போதும். மற்றபடி எந்த பயிற்சியும் வேண்டியில்லை, முயற்சியும் வேண்டியில்லை. இயல்பாக இருந்தாலே அது பின்னாடி இறை பரவடி வெட்டவடி நிலையை உண்டாக்கிறோம். ஆனால் சரீர ஒழுக்கம் தேவை, மனது ஒழுக்கம் வேண்டும். இந்த ஒழுக்கத்தோடு இருந்தாலே போதுமானது. மற்ற எந்த கவனிப்பும், மூச்சு கவனிப்பு, பேச்சு கவனிப்பு, எந்த கவனிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டில் இறை நினைப்போடு இருந்தாலே போதும். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியும் வருத்தமும் இன்றி ஒட்டாது இருக்கும் நிலையில் யார் இருக்கிறான்னா ஞானிதான் இருக்கிறான்.